அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஜனாதிபதி தொடர்பான பிரச்சனையில் ஜனாதிபதி 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதியும் பதில் கொடுத்துருக்காரு. இதில் உச்சபட்சம் யாருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் தான், அதுதான் எல்லாத்துக்குமான மேலே இருக்கிற ஒரு பவர், அதுக்காக தான் மற்றெல்லாம் இணைந்து செயல்படணுங்கிறாரு. இந்த மோதல் போக்கை எப்படி பார்க்குறீங்க? இதை அடுத்து ஆளுநருக்கு மீண்டும் முழு அதிகாரம் தரப்படும் வாய்ப்புகள்லாம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனையை கலக்கி விட்டது துணை ஜனாதிபதி தான் இந்த பிரச்சனையை கலப்புறாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமா, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம். ஒரு கட்டடத்தை 3 தூண் தீங்கி நிக்குது. இந்த 3 தூண்ல நான் பெரியவன் நீ பெரியவனா, மேல உள்ள கட்டடம் கீழே விடும். இப்படி பேசுறத உன்னுடைய சஞ்சீவதியை காட்டுது. நீங்க ஒரு மாநிலங்களுடைய தலைவர், இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி. இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது சாதாரண குழந்தை பிள்ளை கூட தெரியும் இந்த 3 பேருமே பெரியவங்க அல்ல, இதுக்கெல்லாம் மேல அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதைதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சொல்லி இருக்கிறார். அதுல என்ன இருக்குது? ஆர்டிகல் 142 படி அவரு உச்ச நீதிமன்றம் இந்த பதில சொல்லுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புது, ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அதை ஏத்துக்கணும், இல்ல திருப்பி அனுப்பணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இந்த 3 ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் அந்த ஜனாதிபதிக்கு இல்லை. இதுக்கு வைக்கிற கால வரை as soon as எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யும். as soon asங்கிறது 3 வருஷமோ 4 வருஷமோ அல்ல, எல்லாம் புரிஞ்சுக்கலாம். as soon asங்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சு. அப்போ ஒரு தடவை திருப்பி அனுப்பிட்டாங்க, மீண்டும் அவையில அதை பாஸ் பண்ணி திருப்பி அனுப்புவார்களே ஆனால் அந்த சட்டத்தை சட்டமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த திருப்பி அனுப்புற சட்டம் திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஜனாதிபதிக்கு அனுப்பும். இவரு திருப்பி அனுப்புவாராம், அதை பார்லிமெண்ட் சட்டமன்றம் தேர்ந்து மறுபடியும் அனுப்புது, திருப்பி அனுப்புது. அதை போய் ஒரு சர்ச்சைக்கு அது கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போட்டோம்னா கேள்வி கேட்டா பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக இது ஜனாதிபதிக்கு அனுப்புறேன். அவங்க என்ன செய்யணும்? அது தப்பு, அனுப்புனது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருப்பி அனுப்பு. ஆனால் அவங்க கோஅக்யூஸ்ட் மாதிரி, உடன் குற்றவாளி மாதிரி இந்த கவர்னர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு உடன்கட்டை ஏறுவதாக ஏது விடுகிறார். இது ஜனாதிபதி என்ற தகுதிக்கே இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிலையை மாண்புமிகு மேன்மை தங்கிய குடியரசுத் தலைவர் ஏற்படுத்தி விட்டார் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றும்.